ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கோவக்காய் காரக்குழம்பு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோவக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கோவக்காய் போட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் எப்படி வணக்குவோமோ அது மாதிரி நல்லா சுண்டை வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு ஒரு 200 கிராம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வணக்கிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலர் வந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு நல்ல கலர் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுருக்கேன். அதோட சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க. நம்ம இதை எண்ணெயிலேயே போட்டு அந்த சூட்டோடு செய்யும்போது கலர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குழம்பு. அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சி கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைக்க முடியும். இந்தளவுக்கு கோவக்காய் சுண்டணுங்க. அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதும். நாம் அரைச்சி வச்ச மசாலா தூளையும் கலந்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் புளி நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருக்கேன். முதல்ல கழுவிட்டு உப்பு, மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வணக்கி வச்ச கோவக்காய் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். குழம்பு வைக்கும்போது பேசாமல் நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பேசும்போது அந்த சவுண்டு கம்மியாக நம்ம பேசுகிற பேச்சு கிளியராக கேட்கும். அதுக்காக தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை சொல்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.